தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதிமுகவினர் பலரும் படையெடுத்து வர்றாங்க. அதிமுகவினர் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கும் ஆளுங்கட்சியாக தாவேகா வந்தோன்னே தாவேகா பக்கம் வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணமும் நிலைப்பாடும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி சாதாரண தன்னோட ரசிகர்கள் பலத்தை மட்டும்தான் நம்பியிருந்தார் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்னாடி முதல் முறையாக விக்கிரவாண்டி மாநாட்டிலே கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஓங்கி ஒழித்தார் விஜய் அவர்கள். ஆனால் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரல. தேர்தல் வெற்றிக்கு பின்பு 108 இடங்கள் அப்படிங்கிறத வெற்றி பெற்றதும், மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அது இருந்ததும், மெஜாரிட்டிக்கு ஒரு 10-12 இடங்கள் தேவைப்பட்டதும் தான் திமுக கூட்டணி கட்சிகளே இந்த பக்கம் நகர்த்தியது. ஆனால் இப்போ தேர்தல் வெற்றிக்கு பின்பு, தேர்தலுக்கு முன்பு விஜய் ஒரு சக்தியே இல்லை அப்படின்னு மதிப்பீடு செய்தவரெல்லாம் அதிமுகவிலேருந்து இன்றைக்கி சாரையாக படையெடுத்து வர்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூடுதல் முக்கியத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உள்ளபடியே களத்தில் வேலை செய்யக்கூடிய தாவேகாவினுடைய அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட, நிர்வாகிகள்கிட்ட பெரிய மனச்சோர்வை உருவாக்கியிருக்கு. இது அதிமுகவுக்கு பலவீனம் அப்படின்னாலும் கூட இப்படி வர்றவங்களையெல்லாம் இணைத்து கொள்வது தாவேகாக்குள்ளேயே இரு தரப்புகளாக, இரு கூறுகளாக கட்சிக்குள்ள ஒரு பெரிய கோஷ்டி அரசியலை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு தாவேகாக்குள்ளே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். கரூரில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே மாதிரி விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தொகுதியில் தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்ய வரக்கூடிய விஜயபாஸ்கர், இந்த 2 பேரும் அண்மையில் தாவேகால இணைந்திருந்தாங்க. அது சாதாரண பேர் இல்லை, 2 பேருமே அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள். அதில் இவர்களை இணைத்து கொண்டதில் 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தங்களோட பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தவங்க. தாவேகாவுக்கு அது லாபம். ஏன்னா அவங்களுக்கு 108 அப்படிங்கிற எண்ணிக்கை தான் இருக்குது. அதில் 107 தான் திருச்சி கிழக்க விஜய் அவர்களும் ராஜினாமா செய்திருந்தார். அப்போ 118 அப்படிங்கக்கூடிய தனிப்பெரும்பான்மைக்கு 11 இடங்கள் 12 இடங்கள் தேவைப்படுது. ஸோ அப்போ அதிமுகவிலிருந்து வர்றவர்களை அணைத்துக் கொள்வது தாவேகாவுக்கு லாஜிக்கலாக லாபம். அதே நேரத்தில் தூய சக்தி அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை முன்னிச்சு தான் தேர்தலை சந்திச்சது தாவேகா. அதில் கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே நில அபகரிப்பு மோசடி வழக்கு இருக்குது. நில அபகரிப்பு மோசடி வழக்கு அப்படிங்கிறது 22 ஏக்கர் மதிப்புடைய நிலத்தை, 100 ஏக்கர் வேல்யூ உள்ள நிலத்தை நில அபகரிப்பு செய்து விட்டார் என்பதுதான் வழக்கு. 2006 to 2012 திமுக ஆட்சி, அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஏராளமான நில அபகரிப்பு குற்றங்கள் வந்தது. அதனால் ஜெயலலிதா அவர்களால் 2011 உருவாக்கப்பட்டதான் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு. அந்த நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீஸாரால் திருச்சூரில் போய் கைது செய்யப்பட்டவர் தான் கரூர் விஜயபாஸ்கர். விராலிமலை விஜயபாஸ்கரை பொறுத்தவரை குட்கா வழக்கிலேயே அவருடைய பெயர் இருக்குது. குட்கா வழக்கு நிலுவையில் இருக்குது. அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திலும் அவர் இருக்கார். ஸோ இவர்களெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறப்ப முதல் டேமேஜ் தூய சக்தி அப்படிங்கிற விமர்சனத்துக்கு எழுந்தது. ரெண்டாவது மிக முக்கியமாக அடுத்த கான்செப்ட் வந்தீங்கன்னா, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய கட்சியினர், இப்போ நீங்கள் ஒரு கரூர் விஜயபாஸ்கர் வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இவரிடம் போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒரு மதியழகன். யார் இந்த மதியழகன்? கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த போது அந்த கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனை தான் போலீஸார் கைது செய்திருந்தாங்க. கட்சிக்காக சிறை சென்ற அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்பாங்கல்ல, நீங்கள் தேர்தலில் போட்டியிடும்போது திராவிட கட்சிகளில் கேட்பாங்க. அப்படி கேட்கப்படுகிற படிவத்தில் தாவேகால நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறவரே மதியழகன் மட்டும்தான். அவன் அந்த மதியழகன் போட்டியிட்ட பகுதியில் இன்றைக்கி விஜயபாஸ்கர் களத்தில் வந்து நிற்கிறார். விஜயபாஸ்கர் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டால் அங்கே மதியழகனுடைய இருப்பு கேள்விக்குறியாகும். அது ஒன்று. ரெண்டாவது, விராலிமலை விஜயபாஸ்கருக்கும் அறந்தாங்கியில் ஜெயிச்சிருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்களுடைய தந்தைக்கும் இடையில் கடுமையான முட்டல் மோதல்கள் கடந்த காலங்களில் இருந்ததுண்டு. பட் இங்கே தாவேகாங்கிற புள்ளியில் இவர்கள் 2 பேரையும் நினைக்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னா, பர்வேஸ் அவர்களை அன்பு மாப்பிள்ளை அப்படின்னு விஜயபாஸ்கர் வாயார புகழ்கிறார், அப்படி தான் அழைக்கிறார். பதிலுக்கு அவரும் மாமா அப்படின்னு சொன்னாலும் கூட கடந்த கால சில கசப்புகளை சுட்டி காட்டுறாங்க. முகமது பர்வேஸருடைய அப்பா ஜாபர் அலியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நகரத்தினுடைய அதிமுக செயலாளராக இருந்தவர். அந்த நேரத்திலே அவருக்கும் விஜயபாஸ்கருக்கும் இடையில் கடுமையான உட்கட்சி பூசல், மோதல் போன்றவை இருந்தது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜாபர் அலியை பொறுத்தவரை அன்றைக்கு அதிமுகவில் அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ரகுபதி டீம் அப்படின்னு அவர் சொல்லலாம். ரகுபதி காலப்போக்கில் திமுக போனார். கடந்த 5 ஆண்டுகள் கனிமவளத்துறை அமைச்சராக கூடலாம் இருந்தார். அப்போ அவர் ரகுபதி அவர்களோட டீமில் இருந்தார். விஜயபாஸ்கர் இவரை கூட்டுறவு சங்க தேர்தலில் கூட நிற்க விடாமல் தடுத்தார். விஜயபாஸ்கர் அவர்களுடைய தூண்டுதலால் இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. தேர்தலை சந்திக்க முடியாமல் சிறைவாசம் கூட ஜாபர் அலி அனுபவித்தார். ஸோ அப்போ அவ்வளவு தூரம் தன் தந்தைக்கு வில்லனாக இருந்தவர் இப்பொழுது விஜய் என்கிற ஒற்றை புள்ளியில் அவரும் இவரும் இணைவின்ற ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இருந்தாலும் அது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினரும் அங்கே இருக்கக்கூடிய தாவேகாவினரும் இதை சொல்லி ஒரு நமுட்டு சிரிச்சுக்கிறதையும் பார்க்க முடியுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு இடையில் இப்போ மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படுறதாகவும் பேசப்படுது. கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு மண்டல பொறுப்பாளர் ரேஞ்சுக்கு ஒரு பொறுப்பும், அதே போன்று விராலிமலையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுக்கு டெல்டா பெல்ட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளும் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி கொடுக்கப்பட்டால் தாவேகாலக்கூடிய மாவட்ட செயலாளர்களை இவர்களுக்கு கீழே பணி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும்.
இவர்கள் ஒரே ரிப்போர்ட்டாக புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட மட்டும் பதிவு செய்தால் போதும் என்பதாக சில மூவ்மெண்ட் பண்ணப்படுறதா சொல்லப்படுது. தாவேக்காவை பொறுத்தவரை எளிமையான மக்கள், எளிமையான தொண்டர்கள் எல்லாரும் விஜய் வரணும், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய விஜய் அப்படின்லாம் பேசி தான் மக்கள் வாக்களித்திருக்காங்க. ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கினவங்க, ஏற்கனவே முன்பகை உள்ளவர்கள், இப்படி எல்லாரையும் அந்த கட்சியில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக தாவேக்காக்குள்ள முதல் முறையாக ஒரு கோஷ்டி பூசல் கலாச்சாரம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பத்திரிகையாளராக வாய்ப்பு இருப்பதை தான் கணிக்க முடியும். அது இருக்குன்னு நம்ம இப்பொழுது உறுதியாக சொல்லலை. அப்போ அது வாய்ப்பு இருக்குது என்றால் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்களாக இருந்து வந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தாவேக்கா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? தங்களுடைய வெற்றிக்கு முன்பே தங்களோடு பயணித்த தொண்டர்களை எந்த அளவிற்கு திருப்திப்பாட்டோடு வைக்கப் போகிறார்கள், வந்தவர்களை எப்படி அவர்களோடு இணைத்து செயல்பட வைக்கப் போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.